ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குக்கு சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் த ஃபார்மர் அண்ட் ஹிஸ் டாட்டர்ஸ். த ஃபார்மர் அண்ட் ஹிஸ் டாட்டர்ஸ். ஃபார்மர் அப்படின்னா யார்? விவசாயி அப்படின்னு அர்த்தம். உழவர், விவசாயி அப்படின்னு சொல்லுவோம். டாட்டர் அப்படிங்கிறது மகள். இங்கே டாட்டர்ஸ் மகள்கள். ஒரு விவசாயி, அப்புறம் அவருடைய மகள்கள், இவங்களை பற்றின ஸ்டோரி தான் இது. த ஃபார்மர் அண்ட் ஹிஸ் டாட்டர்ஸ். விவசாயியும் அவருடைய மகள்களும். இன் த வில்லேஜ் ஆஃப் மணிப்புரம் தேர் லிவ்டு அ வெல்தி ஃபார்மர். வில்லேஜ் அப்படின்னா கிராமம். ஒரு கிராமம் இருந்தது. மணிப்புரம் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வெல்தி ஃபார்மர் இருந்தார். ஃபார்மர் அப்படின்னா விவசாயி. வெல்தி ஃபார்மர், வெல்த்தினா செல்வந்தர், நல்ல வசதி படைத்த ஒரு விவசாயி இருந்தார். ஹீ ஹேட் 3 டாட்டர்ஸ். அவருக்கு 3 மகள்கள். 3 டாட்டர்ஸ், 3 மகள்கள் இருந்தாங்க. ஆல் ஹிஸ் டாட்டர்ஸ் வேர் மேரீடு. அவருடைய 3 மகள்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆயிடுச்சு. அண்ட் லிவிங் தயர் லைஃப் ஹாப்பிலி. அவங்க 3 பேரும் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. த ஃபார்மர் வாஸ் கெட்டிங் ஓல்டு. அந்த விவசாயிக்கு வயசாயிடுச்சு. ஹி வாண்டட் டு டிஸ்ட்ரிபியூட் ஹிஸ் வெல்த் டு ஹிஸ் டாட்டர்ஸ். அவர்கிட்ட இருக்கிற வெல்த்னா சொத்து, செல்வம். அவர்கிட்ட இருக்கிற சொத்துக்களையெல்லாம் அவருடைய மகள்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்னா பகிர்ந்து கொடுக்கறது, பங்கி கொடுக்கறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். பட் ஆனால் ஹி வாண்டட் டு நோ வாட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹீ குட் கிவ் டு ஈச் ஆஃப் ஹிஸ் டாட்டர்ஸ். ஆனால் அவருக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டார். அதாவது எந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா பொறுப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது அவருடைய 3 மகள்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் எது மாதிரி பொறுப்புகள் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். ஹீ கால்டு ஆல் ஹிஸ் டாட்டர்ஸ் அண்ட் கேவ் ஈச் ஆஃப் தம் அ பேக் ஆஃப் மில்லட். ஹீ கால்டு ஆல் ஹிஸ் டாட்டர்ஸ். அவர் என்ன பண்ணார்னா 3 மகள்களையும் கூப்பிட்றார். அண்ட் கேவ் ஈச் ஆஃப் தம் அ பேக் ஆஃப் மில்லட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பை நிறைய, பேக் நிறைய மில்லட் கொடுக்குறார். மில்லட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விதம் தானியம், அதாவது கம்பு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, கம்பு. அதுதான் இங்கிலீஷில் மில்லட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பேக் ஃபுல்லாக மில்லட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக் மில்லட் பேக் கொடுக்குறார். He asked them to use grains in the best way possible and then come back to him after 1 year. அந்த கிரெயின்ஸை, அந்த தானிய மூட்டையை, தானிய பையை அவரோட பொண்ணுங்களுக்கு கொடுக்குறார். கொடுத்துட்டு அவரோட மகள்கள்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த கிரெயின்ஸை, தானியத்தை ரொம்ப பெஸ்ட் வேயில் யூஸ் பண்ண சொல்கிறார். சிறந்த முறையில் யூஸ் பண்ணிவிட்டு 1 வருஷம் கழித்து 3 பேரும் வந்து அவரை பார்க்க வர சொல்கிறார். 1 வருஷத்துக்கு அப்புறமா வந்து என்ன பாருங்கள், இதை பெஸ்ட் வேயில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை கொடுக்குறார். ஆஃப்டர் 1 year த டாட்டர்ஸ் கேம் பேக் டு தயர் ஃபாதர்ஸ் ஹவுஸ். 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷத்துக்கு அப்புறமா அவரோட மகள்கள் எல்லாம் அப்பாவோட வீட்டுக்கு வர்றாங்க. த ஃபார்மர் வெல்கம்ட் ஆல் ஆஃப் தம். அந்த விவசாயி ஃபார்மர் என்ன பண்ணார்னா அவங்க எல்லாத்தையும் வரவேற்கிறார், வெல்கம் பண்ணுறார். ஃபர்ஸ்ட் ஹீ கால்டு த எல்டர் டாட்டர். முதல்ல அவர் யாரை கூப்பிட்றாருனா எல்டர் டாட்டர். எல்டர் டாட்டர்னா மூத்த மகள், அவருடைய மூத்த மகளை கூப்பிட்றார். அண்ட் ஆஸ்க்டு அபவுட் வாட் ஷீ ஹேட் டன் வித் த கிரெயின்ஸ் கிவன் டு ஹர். அந்த பெரிய பொண்ணை கூப்பிட்டு அவர் கேட்குறார், அவங்களுக்கு கொடுத்த அந்த தானியத்தை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்குறார், விசாரிக்கிறார், அதை பற்றி விசாரிக்கிறார். ஷீ ரிப்ளைடு. அதுக்கு அவரோட எல்டர் டாட்டர் பதில் சொல்கிறாங்க, ஃபாதர் ஐ ஃபெட் தோஸ் கிரெயின்ஸ் டு ஃப்ளாக்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் தட் ஐ சா ஆன் மை வே பேக் டு ஹோம். அதுக்கு அவரோட பெரிய பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா நான் வந்து இங்கேருந்து போகும்போது வீட்டுக்கு போகிற வழியில் பறவைகள் கூட்டத்திற்கு அதை உணவாக கொடுத்துட்டேன். இங்கேருந்து போகும்போதே போகிற வழியில் பறவைகளுக்கு உணவாக அதை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஃப்ளாக்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னா பறவைகள் எல்லாம் கூட்டமாக இருக்குது அப்படின்னா அதைத்தான் குரூப்பாக இருக்குது அப்படின்னா அதைத்தான் ஃப்ளாக்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் த ஃபாதர் கால்டு த செகண்ட் டாட்டர் அண்ட் ஆஸ்க்டு த சேம். அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, செகண்ட் டாட்டரை கூப்பிட்றார். ரெண்டாவது மகளை கூப்பிட்டு ஆஸ்க்டு த சேம், அதே கேள்வியை கேட்குறார். ஷீ ரிப்ளைடு, அவங்க பதில் சொல்கிறாங்க, ஃபாதர் ஐ தாட் தோஸ் கிரெயின்ஸ் வேர் சேக்ரட். அப்பா, அந்த தானியமெல்லாம் ரொம்ப புனிதமானது அப்படின்னு நான் நினச்சேன். சேக்ரட் அப்படின்னா புனிதமானது அப்படின்னு அர்த்தம். அந்த தானியம் ரொம்ப புனிதமானதுன்னு நான் நினச்சேன். ஸோ ஐ மிக்ஸ்டு தோஸ் வித் அதர் கிரெயின்ஸ் கெப்ட் ஃபார் கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ் ஸோ தட் எவ்ரி ஒன் குட் ஹாவ் இட். அதனால் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, அதனால் ஐ மிக்ஸ்டு தோஸ் வித் அதர் கிரெயின்ஸ், மற்ற கிரெயின்ஸோடு நான் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். எங்கே கொண்டு போய் வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க, கெப்ட் ஃபார் கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ். அதாவது கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸுங்கிறது நிறைய பேர் ஒன்றா விருந்து சாப்பிடுவாங்க இல்லையா, ஒரு நிறைய பேர் ஒன்றா சாப்பிட்ற இடம். அந்த இடத்துல மற்றவங்களுக்கு உணவு பரிமாறி அங்கே போடுவாங்க. அந்த இடத்துல தானியங்கள்லாம் இருக்கும். அதோடு சேர்த்து இந்த தானியத்தையும் நான் கொண்டு போய் வச்சுட்டேன். ஸோ தட் எவ்ரி ஒன் குட் ஹேவ் இட். அப்படி வச்சதால் எல்லாத்துக்குமே அது கிடைக்கும் இல்லையா, எல்லோரும் அதை சாப்பிடுவாங்க. அதனால் அங்கே கொண்டு போய் வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் திஸ் த தேர்ட் டாட்டர் கேம். அதுக்கப்புறம் அவரோட மூன்றாவது மகள் வர்றாங்க. த ஃபார்மர் ஆஸ்க்டு ஹர் அபவுட் த கிரெயின்ஸ். ஃபார்மர் அவங்கக்கிட்ட அந்த தானியத்தை பற்றி கேட்குறார். ஷீ செட், ஃபாதர் ஐ டோன்ட் ஹாவ் தோஸ் கிரெயின்ஸ் வித் மீ நவ். அப்பா, அந்த தானியம் இப்போ என்கிட்ட இல்லை. ஐ நீட் 2 bullocks. நீடு அப்படின்னா எனக்கு வேணும், எனக்கு தேவைப்படுது. என்ன தேவைப்படுதுங்கிறாங்க, 2 bullocks. புல்லக்ஸ் அப்படின்னா காளை மாடுகள் அப்படின்னு அர்த்தம். எருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, மாட்டு வண்டியெல்லாம் இழுக்கும்ல, மாட்டு வண்டி இழுக்கக்கூடியது, அதுதான் புல்லக்ஸ். 2 bullocks, 2 bullocks வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அண்டு மென் அப்படிங்கிறது மனுஷங்க தான். சில ஆட்கள் தேவைப்படுறாங்க. எதுக்காக, டு கெட் த கிரெயின்ஸ், அந்த தானியங்களை இங்கே கொண்டு வரதுக்காக ஆட்கள் தேவைப்படுறாங்க. அதோட ஆட்கள் அதாவது ஆண்கள் சில பேர் தேவைப்படுறாங்க. அதோட 2 bullocks-உம் தேவை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எதுக்காகனா டு கெட் த கிரெயின்ஸ், அந்த தானியத்தை இங்கே கொண்டு வரதுக்கு. ஃபாதர் வாஸ் கன்ஃபியூஸ்டு அண்ட் ஆஸ்க்டு ஹர். இப்போ அப்பாவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, குழப்பம் ஆயிடுச்சு. என்னத்துக்காக இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு அவருக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அவங்கக்கிட்டேயே மகள்கிட்ட கேட்குறாரு, ஒய் டூ யூ நீட் bullocks அண்ட் men டு பிரிங் த கிரெயின்ஸ் ஹியர். ஆமாம், அந்த தானியத்தை இங்கே கொண்டு வரதுக்காக எதுக்காக புல்லக்ஸ் அப்புறம் மென் இவங்களையெல்லாம் எதுக்காக கேட்குற அப்படின்னு அவர் கேட்குறார். எதுக்காக தேர்டு டாட்டர் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க, உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? எனி கெஸ் பண்ணுங்க. த டாட்டர் ஸ்மைல்டு அண்ட் ரிப்ளைடு. பொண்ணு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க, ஐ சோடு. SOW, சோ அப்படின்னா விதைக்கிறதுன்னு அர்த்தம். விதைப்பாங்க இல்லையா, அதுதான் சோ. ஐ சோடு அப்படின்னா நான் விதைத்தேன். ஐ சோடு தோஸ் கிரெயின்ஸ், நீங்கள் கொடுத்த கிரெயின்ஸ், நீங்கள் கொடுத்த தானியத்தை நான் நிலத்தில் விதைச்சேன். அண்ட் நவ், இப்போ அது இட் ஹாஸ் க்ரோன் ஆஸ் கிராப்ஸ் மீன்ஸ் பயிர். இப்போ அது பயிராக வளர்ந்து நிற்கிது. தானியத்தை நிலத்தில் விதைச்சேன், அது முளைச்சி வளர்ந்து க்ரோன்னா வளர்ந்து, ஆஸ் கிராப்ஸ் பயிராக இருக்குது. ஸோ அதனால் ஐ நீட் அ புல்லக் கார்ட்னா மாட்டு வண்டி, எனக்கு ஒரு மாட்டு வண்டி தேவை. அண்டு மென் டு ஹார்வெஸ்ட், ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஆட்கள் எதுக்காக தேவைப்படுறாங்க, டு ஹார்வெஸ்ட்னா அறுவடை செய்கிறதுன்னு அர்த்தம். HARVEST, ஹார்வெஸ்ட்னா அறுவடை. பயிரை அறுவடை செய்வாங்க இல்லையா, கதிர் முத்திடுச்சுன்னா பயிரை அறுவடை செய்வாங்க. ஸோ அதுக்காக ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த தானியத்தையெல்லாம் கொண்டு வரணுன்னா இப்போ நிறையா மூட்டை சேர்ந்துருக்கும் இல்லையா, அதையெல்லாம் கொண்டு வரக்கு தான் அவங்க புல்லக் கார்ட் மாட்டு வண்டியும் கேட்குறாங்க. அண்ட் பிரிங் பேக் த கிரெயின்ஸ், அந்த தானியத்தையெல்லாம் இங்கே கொண்டு வரதுக்காகத்தான் நான் இதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஃபாதர் வாஸ் ஹாப்பி டு நோ தேட் ஷீ யூஸ்டு த கிரெயின்ஸ் வைஸ்லி. அப்பாவுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்ம பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த தானியத்தை பயன்படுத்தியிருக்கா அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி ஆயிட்டார். ஃபாதர் ஃபவுண்ட் ஹர் ஆப்ட் அண்ட் கேவ் ஹர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஃபீல்ட்ஸ்.
இப்போது அப்பாவுக்கு வந்து இவங்க தான், இந்த பொண்ணு தான் 3 மகள்களில் இந்த டாட்டர் தான் ஃபீல்ட்ஸ் வயல்களையெல்லாம் பார்த்துக்கறக்கு ரொம்ப ஆப்டாக இருப்பாங்க. ஏபிடி ஆப்ட்னா பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார். கேவ் ஹர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஃபீல்ட்ஸ். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா பொறுப்புன்னு அர்த்தம். ஃபீல்ட்ஸ்னால் வயல்வெளி. அவரோட தோட்டத்தை வயலையெல்லாம் பார்த்துக்கறக்கு இந்த பொண்ணு தான் சரியாக பொறுப்பாக பார்த்துக்குவாங்க, இவங்க தான் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஹீ டிஸ்ட்ரிபியூட்டட் ஹிஸ் அதர் வெல்த் ஈக்குவலி அமங் த அதர் 2 டாட்டர்ஸ். அவர் என்ன பண்ணுறாருனா ஹீ டிஸ்ட்ரிபியூட்டட்னா பகிர்ந்து கொடுக்குறார். ஹிஸ் அதர் வெல்த், அவரோட மற்ற சொத்துக்களை, இந்த ஃபீல்ட்ஸை தவிர, வயலை தவிர, இந்த தோட்டத்தை தவிர அவரோட மற்ற வெல்த் இருக்கும் இல்லையா, சொத்து இருக்கும்ல, அதையெல்லாம் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறார். அமங் த அதர் 2 டாட்டர்ஸ், மற்ற 2 மகள்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கும் இவரோட வெல்த்தில் பங்கு கொடுக்கணும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாருனா இந்த வயல்வெளியை மட்டும் இந்த பொண்ணுக்கு பொறுப்பாக நடந்துக்கிறாங்கங்கிறதுனால வயல்களோட பொறுப்பை இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு, 3rd டாட்டர்கிட்ட கொடுத்துட்டு, மற்ற 2 பொண்ணுங்களுக்கும் மற்ற சொத்துக்களையெல்லாம் சரிசமமாக அவர் ஈக்குவலி அப்படின்னா சமமாக பங்கி கொடுத்தார். இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம எதை செஞ்சாலும் புத்திசாலித்தனமாக செய்யணும், அப்போ நம்மளால் ஜெயிக்க முடியும். இப்போது அந்த ஃபார்மர் 3 மகள்களுக்கும் ஒரே மாதிரி தான் கிரெயின்ஸ் கொடுத்தார். ஆனால் அதை எப்படி புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 3rd டாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. அவர் கொடுத்த தானியத்தை அவங்க மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, பெருக்கியிருக்காங்க, பல மடங்கு பெருக்கியிருக்காங்க. அதுக்காக அவங்க அதை ரொம்ப புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தான் நாமும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இன்டெலிஜெண்ட்டாக நடந்துக்கணும். கிளாசரி. டிஸ்ட்ரிபியூட் மீன்ஸ் கிவ் அ ஷேர் அப்படின்னா பங்கு அப்படின்னு அர்த்தம். கிவ் அ ஷேர், ஒரு பங்கு கொடுக்கறது. கிவ் அ ஷேர், பங்கி கொடுக்கறது. டிஸ்ட்ரிபியூட், கிவ் அ ஷேர், பகிர்ந்து கொடுத்தல். ரெஸ்பான்சிபிலிட்டி மீன்ஸ் பவர், பொறுப்பு. ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு, பவர். Millet means a cereal grown in warm countries. Warm countries நாடுகள். வார்ம் கண்ட்ரீஸ்னால் வெப்பமான நாடுகளில் வளரக்கூடிய ஒரு சிரியல், ஒரு தானியம் தான் மில்லட். கம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மில்லட், கம்பு. Sacred means holy. புனிதமான. sacred, புனிதமான. Harvest means yield, விளைச்சல். harvest, அறுவடை செய்வாங்க இல்லையா, அதுதான் harvest. விளைஞ்சு போய் நிற்கிது, கதிர் விளைஞ்சிருக்குன்னா அதை ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, அறுவடை செய்வாங்க. wisely means cleverly, புத்திசாலித்தனமாக. அதுதான் wisely. Thanks for watching. Please like, share, comment and subscribe. Thank you.